ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தருமபுரியில் ஃபேமஸான கரீம்பாய் பிரியாணி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் ஷாப்பிங் application is one of the online shopping app now available on Play Store and App Store. பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷனில் நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள், டாய்ஸ், கிஃப்ட் ஐட்டம் போன்ற அனைத்து பொருட்களும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை விட விலை கம்மியாகவும் தரமானதாகவும் கிடைக்கிது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. கரீம் பிரியாணி தருமபுரியில் இருக்கக்கூடிய பிரியாணி லவர்ஸ்க்கு இந்த கடை கண்டிப்பாக தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அந்தளவுக்கு இந்த கடை அங்கே ஃபேமஸுங்க. தருமபுரியில் 2 பிரியாணி கடை ஃபேமஸ்ஸு. ஜாலி பிரியாணி, ஒன்று கரீம் பிரியாணி. இந்த வீடியோவில் கரீம் பிரியாணி பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் இப்போ வந்திருக்க கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி 4 ரோட்டிலிருந்து டுவர்ட்ஸ் சேலம் போகிற வழியில் ராம்ராஜ் ரைமாண்ட் ஷோரூமுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. தருமபுரியில் இவங்களுக்கு மொத்தம் 2 கடை இருக்குது. வேல்பால் டிப்போக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ரொம்ப ஃபேமஸான பழைய கடை. இது கிட்டத்தட்ட அது 40-50 வருஷத்து கடைன்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் வந்திருக்கிறது அவங்களோட 300 பிரான்ச். இது டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 கடையிலையும் ஒரே மாதிரி டேஸ்ட் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் பழைய கடையில் சாப்பிட்டு பார்த்ததில்ல. அந்த கடையில் ஒரு நாளைக்கு சாப்பிட்றப்ப அது தனியாக வீடியோ எடுத்து போடுறேன். வாங்க நம்ம கடைக்குள்ளார போய் இந்த பிரியாணியோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். நான் இங்கே வர்றப்போ கரெக்டாக மதியானம் ஒரு 2:15 இருக்குங்க. அப்போயுமே சரியான கூட்டம் இருந்துச்சு. நான் வந்தப்போ சிக்கன் பிரியாணி காலியாகி மட்டன் பிரியாணி மட்டும்தான் இருக்குண்டாங்க. அதுவுமே டேபிளில் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு, இலை போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னாங்க. இங்கே சேலம், பெங்களூர், ஒசூரில் இருந்துலாம் வந்து சாப்பிட்டு போகிறதா சொல்கிறாங்க. நாமளும் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தரலாம். நம்மளுக்கு பிரியாணி வந்துருச்சு. கறி பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பீஸ் வச்சுருந்தாங்க. நல்லா வெந்துருந்துச்சு, நல்லா பஞ்சு மாதிரி இருந்துச்சு. சாப்பாடு பார்த்திங்கன்னா நல்லா பூ மாதிரி நல்லா உதிரியாகவே இருந்துச்சுங்க. நல்லா மசாலாவோடு இருந்துச்சுங்க. அதுதான் பெரிய ப்ளஸ்ஸு. ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா பிரியாணியும் மசாலாவும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். கிட்டத்தட்ட எனக்கு இந்த பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப ஆற்காடு கௌசியா பிரியாணி டேஸ்ட் ஞாபகம் வந்துச்சு. மட்டன் பிரியாணி 220. இதில் என்ன இன்னொரு ப்ளஸ்ண்டா, நம்மளுக்கு சாப்பாடு வேணும்டா தனியாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா காசு கிடையாது. நம்ம குஸ்கா வேணும் அப்படின்டா இதே பிரியாணி நம்மளுக்கு பீஸ் இல்லாமல் கொடுப்பாங்க. நம்ம எவ்வளோ வேண்டாலும் வாங்கிக்கலாம். நம்ம தேவைக்கு நாம் இங்கே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். எனக்கு பெரும்பாலும் சிக்கன் பிரியாணி தான் எப்போயுமே பிடிக்கும். இங்கேன்னு இல்லை, எங்கே போனாலுமே சிக்கன் பிரியாணி தான் விரும்பி சாப்பிடுவேன். இன்றைக்கி நம்மளுக்கு மட்டன் பிரியாணி தான் கிடச்சி பரவாயில்ல. ஆனாலுமே அது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இங்கிட்ட வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ.